வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஓப்பன் LDAP சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் LDAP சர்வரில் வந்து எப்படி ஒரு Ubuntu மிஷினை கிளைண்ட் மிஷினை ஆட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். Ubuntu வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14.04. இது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது 12.04 10.04க்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சில பேக்கேஜ் டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பேக்கேஜுக்கு வந்து சில அந்த கிராஃபிக்கலாக லாகின் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக ஃபைல் க்ரியேட் பண்ணி போகணும், இல்லாட்டி ஆல்ரெடி உள்ள மிஷின் வந்து க்ரியேட் பண்ணி போகணும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வந்து நம்ம விர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு சர்வர் போட்டிருக்கோம். நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதே போல் விர்ச்சுவல் பாக்ஸில் இன்னொரு கிளைண்ட்டும் ஆட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் உபுண்டுமே. அது ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.0.76. சர்வரோட ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.0.75. ஸோ இப்போ இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும், ரெண்டும் வந்து பிங்க் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பிங்க் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து சர்வரில் வந்து கிளைண்ட் பிங்க் ஆகுது, அதே போல் கிளைண்ட்லேருந்து சர்வர் பிங்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ரெண்டும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட், ரெண்டும் வந்து பக்காவாக பிங்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக சில ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது வந்து இன்டர்நெட்டும் நமக்கு இதில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐபியை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அதாவது கிளைண்ட் Ubuntu மிஷினில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக்கில் போய்ட்டு ஐபி எடிட்டில் போய்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதோட ஐபிக்கு இந்த நெட்வொர்க்கில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் நமக்கு இருக்குது. இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் டிஃபால்ட்டாக நம்ம வந்து அந்த இன்சியலாக ஒரு சில பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், அது தேவைப்படும். ஓகேங்களா? அதுதான் இந்த பேக்கேஜ். இதை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். இந்த டாக்குமெண்ட்டே நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே. ஓகேங்களா? நம்ம சூடோவை லாகின் பண்ணிக்கலாம். சூடோவை லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம அதை பேஸ்ட் பண்ணாலே போதும். இது வந்து ஸ்க்ரீனை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இதில் வந்து சில கான்ஃபிகரேஷன் டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மேனுவலாக. ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கிளியராக இருக்கும் உங்களுக்கு வீடியோ, இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, நான் அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் கிளியரு. ஓகே பேஸ்ட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனோடனே டிஃபால்ட்டாக வந்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சில டீட்டெயில்ஸ் வந்து இதில் கேட்கும். உங்கள் பார்த்தீங்கன்னா அந்த LDAP ஐன்னு இருக்குது. ஐயை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து அந்த சர்வரோட ஐபி தரணுங்க. வந்து நம்ம ஓப்பன் LDAP சர்வரோட ஐபி 192.168.0.75 கொடுத்துட்டு ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக டிசி நேம் வந்து நம்ம அந்த ஐடி தமிழன் அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டிசி வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு தரணும். நம்ம லோக்கல்னு கொடுத்தாலும் ஓகே. லோக்கல் ஹோஸ்ட் இல்லை, இங்கே வந்து ஓகே. இது எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து நோ தான். நோ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம், அந்த மேனேஜர் வந்து கேப்ஸில் எம் வந்து கேப்ஸில் இருக்கும், அதை கொடுத்துடணும். இங்கே வந்து நம்ம ஐடி தமிழன் லோக்கல். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக கிளியராக கொடுக்கணும். தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் எனேபிள் ஆகாது, கிளைண்ட் ஆட் ஆகாது. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து LDAP அட்மினோட பாஸ்வேர்டு, நம்ம அந்த ஸ்லாப் பாஸ்வேர்டுன்னு க்ரியேட் பண்ணோம், அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த LDAP ஐபி, நம்ம இந்த சர்வரோட ஐபி தான் மறுபடியும் இங்கே கொடுக்குறோம். URL சர்வரோட ஐபி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒரு செகண்ட், இது கம்ப்ளீட் ஆகிட்டோம். ஓகே, இந்த சர்வீஸ் எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா போத் சர்வீஸும் நமக்கு வந்து எனேபிள் ஆகிடுச்சு LDAP வந்து. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் போய் பண்ணணும். அந்த ஹோஸ்டஸில் போயிட்டு இந்த கிளைண்டோட ஐபி ஆட் பண்ணுவாங்க 192.168.0.76. அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் யூசர்ன்றது வந்து இதோட ஹோஸ்ட் நேமு, இதுக்கப்புறம் வந்து .IT தமிழன் .local கொடுத்துட்டு ஸ்பேஸு இதோட ஹோஸ்ட் நேம் டெஸ்ட் யூசர் கொடுத்துட்டு இந்த ஹோஸ்டஸ் ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த LDAP.configன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம சில டிஃபால்ட் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அந்த ஹோஸ்டஸ் வந்து அதோட சர்வர் ஐபி ஆட் பண்ணுங்க. ஹோஸ்ட்டில் வந்து சர்வர் ஐபி 192.168
0.75 இதை கொடுத்துட்டு அடுத்து பேசஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாமே மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். நம்ம அந்த லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த பிண்டு சர்ச்சு ஹார்டுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணியிருக்கோம். நம்ம எனேபிள் பண்ணி அது வந்து சாஃப்ட்டுன்னு மாற்றணும். இந்த இடத்துல தான் பின் பாலிசி ஹார்டுன்னு இருக்கிறத சாஃப்ட்டுன்னு மாற்றணும். சாஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா VAETC NSD கான்ஃபிக் இதில் போயிட்டு இந்த ஃபைலில் போயிட்டு இதில் வந்து ஜஸ்ட்டு LDAP அந்த மூணுக்குமே பாஸ்வேர்டு யூஸர் இதுக்கு மூணுக்குமே LDAP கொடுத்துருங்க. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா LDAP கொடுத்துருங்களா, கொடுத்துட்டு இதுக்கு வந்து இது வந்து டிஃபால்ட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம DNS மட்டும் அதில் ஆட் பண்ணால் போதும். DNSன்ற கான்ஃபிக் மட்டும். அதே போல் NIS ரிமூவ் பண்ணிட்டு LDAP ஓகே. இப்போ சேவ் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த ITCயில் வந்து pem.dயில் வந்து காமன் செஷன் ஒரு ஃபைல் இருக்கும். இது வந்து செஷனுக்காக, இந்த செஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு லாஸ்ட்டில் பாட்டம் லைனில் போயிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணி நான் ஆல்ரெடி இது டைப் பண்ணி வச்சுருக்கேன். தப்பாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகாது, கரெக்டாக செஷன் ஒர்க் ஆகாது. ஸோ ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா தப்பாக பண்ணிங்கன்னா சர்வீஸ் எனேபிள் ஆகாது. நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணாலும் ஓகே தான். நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஐ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டால். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு பேக்கேஜ் பாஸ்வேர்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும். அந்த லைனை மட்டும் டிஃபால்ட்டு அந்த டிஃபால்ட் லைன் வந்து அதை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ட்ரை பாஸ்வேர்டு அது வரைக்கும் விட்டுட்டு மீதி அந்த வேர்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது எனேபிள் ஆகிடுத்து. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதில் வந்துட்டு நம்ம யூஸராக லாகின் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே வந்து யூஸர் க்ரியேட் ஆகும். நோ பாஸ்வேர்டு பேட் என்ட்ரி யூஸர்னு வருது. மேபி நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஏதோ மிஸ்மேட்ச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அந்த ஃபைலை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அந்த ETC LDAP கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் பண்ணோம்ல, அதில் வந்து போர்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். போர்ட் நம்பர் இந்த நம்பர் நம்ம ஓகே, இந்த நம்பர் தேவைப்படாது. பட் இருந்தாலும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம அந்த சர்வர் இந்த கிளைண்ட் மிஷின் வந்து ரீபூட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து சில டிஃபால்ட்டு சர்வீசஸ் எனேபிள் ஆகாமல் இருக்கும். ஒரு தடவை ரீபூட் பண்ணால் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரீஸ்டார்ட் ஆகி வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோ வந்து மீட் பண்ணி வைக்கலான் இருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா லென்த்தி அதுக்கு நம்ம லாங்காக வீடியோ கொடுத்துக்கிட்டு பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். என்னடா அது ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த வீடியோ வந்து மீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லாகின் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு நம்ம அந்த டெஸ்ட் யூஸரில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு கமான் ஓகே, இப்போ வந்துருச்சு. இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் sudo su இப்போ கொடுத்துட்டு நம்ம அந்த யூஸர் வந்து எனேபிள் பண்ணி பார்க்கணும். அந்த ஃபைலில் தான் அந்த போர்ட் நம்பர் டிஃபால்ட் போர்ட் நம்பர் அது கிடையாது. நம்ம அதை எனேபிள் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகாது. அந்த போர்ட் வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். 389 இருக்குல்ல, அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டிஃபால்ட்டாகவே இந்த சர்வீஸ் ஒர்க் ஆகும். ரீஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா SU ஸ்பேஸு ஒரு தடவை ஃபயர்வால் செக் பண்ணிக்கலாம் நம்ம சர்வரில். ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து சர்வரில் வந்து நான் ஃபயர்வால் எதாவது எனேபிள் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கலேன், அந்த போர்ட் வந்து பிளாக் பண்ணி விட்ருவோம். நம்ம வந்து ஃபயர்வாலை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன், எல்லாமே அலோவ் கொடுத்துட்டேன். ஃபார் டெஸ்டிங் பர்பஸு ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கன்ஃபார்மாக அந்த ஃபயர்வாலை எந்த போர்ட்டோ அந்த போர்ட் வந்து எனேபிள் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இப்போ போய்ட்டு sudo -IT தமிழன் யூஸர் இப்போ பாருங்கள் பாஸ்வேர்டு கேட்குது. ஓகேங்களா. அது ஃபயர்வால் யூஸ் தான் மோஸ்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ
பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த யூசர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது கிளைண்ட்லேருந்து அந்த யூசரை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். சர்வரில் கிரியேட் பண்ண யூசர் வந்து கிளைண்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசருக்குள்ளே போயிடும். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து கிராஃபிக்கில் வந்து இப்போ கமாண்ட் ப்ரொமோட்டில் வந்து நம்மளால் லாகின் பண்ண முடியும். அது யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அது வந்து கிராஃபிக்கலாக யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம 2 ஃபைல் டிஃபால்ட்டாக மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டம் செட் டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் வந்து என்ன பண்ணோம், அது வந்து கிராஃபிக்கலாக லைட்டம் கான்ஃபிகர்ன்றது வந்து அந்த டிஃபால்ட் கெஸ்ட் யூஸர் வந்து மியூட் பண்ணி வைக்கிறதுக்காக. இப்போ இந்த லைட்டம் செட் டிஃபால்ட்ன்றது இந்த பேக்கேஜில் 14.0 இருக்காது. நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், 12 கான்ஃபிகர் பண்ணதை வந்து அந்த ஃபைலை காப்பி பண்ணி நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி எங்கே போடணும், இந்த நான் கொடுக்குற இந்த லொக்கேஷனில் டிஃபால்ட்டாக யூஎஸ்ஆர் லிப் லைட்டமில் அந்த லைட்டம் அந்த இதில் போட்டு அது பேஸ்ட் பண்ணிடுங்க, காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பர்மிஷன் வந்து எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுக்கணும். டிஃபால்ட்டாக இருக்காது, நம்ம டிஃபால்ட்டாக அதுக்கு எக்ஸிக்யூட் பர்மிஷன் நம்ம மேனுவலாக செட் பண்ணணும். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ண சாரி நான் என்ன பண்ணிட்டேன், சிஹெச்எம்ஓடி கொடுக்க சிஹெச் ஓன் கொடுத்துனேன். ஓன் கொடுத்தா எப்படி இருக்காகும், சிஹெச்எம்ஓடி ப்ளஸ் எக்ஸ் யூஎஸ்ஆர் லிப் லைட்டம் செட் டிஃபால்ட். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அதில் வந்து எனேபிள், அதாவது ட்ரூன்னு ஒரு கமாண்டை கொடுத்து எனேபிள் பண்ணும். யூஎஸ்ஆர் லிப் லைட்டம் செட் டிஃபால்ட் ஐஃபன் ட்ரூ. இப்போ கொடுத்துட்டேன், இது வந்து எனேபிள் ஆகிருக்கும். இப்போ அந்த மாதிரி ரீஸ்டார்ட் லைட்டம் அது நார்மலாக ரீஸ்டார்ட் பண்ணும்போது ரீஸ்டார்ட் லைட்டம் ஒரு கமாண்ட். அந்த கமாண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் அந்த லைட்டம் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 யூசர் மாதிரி காட்டும். நமக்கு வந்து இந்த கெஸ்ட் யூசர் தேவையில்லை. இப்போ அதை வந்து நம்ம இப்போ லாக் பண்ண போகிறோம். நார்மலாக ரூட் யூசரை நம்ம டெஸ்ட் யூசராக லாகின் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டம் செட்டு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கெஸ்ட் யூசர் வந்து நமக்கு தேவையில்லை, அதை வந்து பிளாக் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து இப்போ வந்து ஒரு அன்வான்ட் யூசர் வந்து லாகின் பண்ண முடியும். அதே போல் தான் இது வந்து அதே போல் தான் அந்த லைட்டம் .config இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து டிஃபால்ட்டாக நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். இந்த இது ஆல்ரெடி இந்த லைட்டம் ஃபைல் இதில் இருக்கும், ஆனால் அந்த லைட்டம் செட் டிஃபால்ட் ஃபைல் தான் இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் இதில் ஜஸ்ட்டு இடிசி லைட்டம் கான்ஃபிக் இங்கே பார்த்தீங்களா, இந்த இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும். நம்ம பழைய ஃபைலை காப்பி பண்ணி ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஓ மை காட், தப்பாக காப்பி செலக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் வந்து அந்த இதில் லாகின் பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இப்போ பேஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி பேஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டம் ரீஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் யூசர் லாகின் பேனல் போயிடும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூசராக லாகின் பண்ண முடியும். ஐடி தமிழன் யூசர் 1 நம்ம அதில் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அந்த யூசர் வழியாக அதோட பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணோம்னா இப்போ வந்து உள்ளே வந்து அந்த LDAP யூசர் வந்து ஆத்தென்டிகேஸ் ஆகிடுச்சு. இப்போ உள்ள வந்து லாகின் ஆகிடுச்சு, யூசராக ஆக்டிவேட் ஆகி உள்ளே போயிடுச்சு, கிளைண்ட் மிஷின் ஆட் ஆகிடுச்சு, யூசரும் லாகின் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க. சாரிங்க, இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறையா நாய்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் ஃபேமிலியில் இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் வீடியோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் இந்த கிட்ஸோட நிறைய விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு, அதனால சவுண்டு இருக்கும். சாரிங்க. நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும், இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐடி தமிழ் யூசர் வந்துருச்சுங்க. இதில் தாங்க ஃபுல்லாக நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ PWT போட்டிங்கன்னா அதோட நம்ம கிளைண்டில் க்ரியேட் பண்ண அந்த லொக்கேஷன் அப்படியே இங்கே காட்டும். ஓகேங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபியூச்சரில் வந்து நிறைய அப்டேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ நிறைய பார்ப்போம். இந்த ஐடி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.